குருவி கத்துறதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது. குயிக் குயிக். குத்துது, கல் காலில் குத்துது. எப்படி போகிறோமோ அப்படியே கீழே இறக்கி விட்ருப்பா. மேலே போய் பார்த்துட்டு உன்னை பார்த்துட்டா போதும், எனக்கு எதுவும் வேணாம், எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். செம்மையாக உடஞ்சிக்கிறான். அப்படி இப்படி ஒரு 500 स्टेप्स வந்துருக்கும். 500 स्टेप्स आ गया ना, मालूम नहीं है कितना स्टेप्स आ गया, मालूम नहीं, पता नहीं कितना स्टेप है. 4500. டேஞ்சரஸ் ஸ்டெப்ஸ். தமிழ்நாட்டிலே இது மிகப்பெரிய கோயில் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வெள்ளங்கிரி மலை இருக்குது. ஏலகிரி மலை நினச்சிக்காதீங்க, வெள்ளங்கிரி மலை இருக்குது. அங்கங்கே புத்து தாங்க இது, மலை புத்து. ரோடு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே இருக்கும் அந்த மலை மேலே போகும்போது தான். அந்த காலத்தில் எப்படா இப்படி படிக்கட்டுலாம் ரெடி பண்ணி, இன்னும் கடப்பார பாதை இருக்குது. மேலே போயிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆனால் சந்தோஷமாக இருப்பேன். ஃபுல்லாக சிவனை பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆனால் சந்தோஷமாக இருப்பேன். ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸு வீடியோ எடுக்கிறதுனால அது லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போனால் போகுது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம போனதுனால சிவன் இருக்கான்னு பார்த்தோம், இல்லைன்னா அது கூட தெரிஞ்சுக்காது. சிவனை எனக்கு கூப்பிட்டுக்கிறாரு போல், அங்கே தான் யூரின் கரெக்டாக கூப்பிட்டு ஆரம்பம். தண்ணி பைப் மேலேருந்து வருது போலது. எப்படிங்க மேலே கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து போர் போட்டு மேலே இழுப்பாங்களோ. மேலே கரண்ட்டெல்லாம் நைட்டில் லைட்லாம் எரியுது. கல் வேறு லெவலில் இருக்குது, இருக்க மெட்டு ஏறுது. ரைட்டு, இன்னும் ஹெவியாக மூச்சு வாங்குமே யார யார. இப்போட்டு 400 ஸ்டெப்பு தான் வந்துடணுமா? ரைட்டு, 500 நினச்சேன், பயந்துட்டேன். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், சிவாய். பரவாயில்ல, அந்தளவுக்கு வாட்டர் பாட்டிலு, பேக்கெட்டு, பிஸ்கெட்டு, கவர்லாம் எதுவும் அந்தளவுக்கு போடல. கொஞ்சம் க்ளீனாக டீசெண்டாக இருக்குது. இந்த தெராரு பார்த்தீங்களா, அவர் தான் சிவன். பார்த்துங்க, தெரியுதான்னு தெரில, முன்னாடி காட்டுறேன். ஷூ இங்கே விட்டுலாமா? இருக்க மெட்டை ஏறினே இருக்குது. இது தெராரு தான், இது ஒரு திரிசூலம் போல. ஓம் நம சிவாய். பாருங்க, கடப்பாறை. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நாமலை நாமலை உனது மலை. இந்த மாதிரி வீடியோ எடுத்துன்னு நல்லா இருக்குது. லாஸ்ட் 20% 10% வரையும் எவ்வளோ தாக்கு பிடிக்க போயிட்டோம். அப்படியே ஸ்லோவாக இறங்கணும். அந்த மாதிரி இறங்குச்சுன்னா பேட்டரி நல்லா நிற்கும். நம்ம ஒரு போட்டுக்கிறோம். நான் எந்த ஊர்லேருந்து வரீங்க? எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னையிலேருந்தா? வேலூருக்கா? ஃபஸ்ட் டைமா? சரிங்க. தண்ணி பயங்கரமாக வாங்கல, தண்ணி குச்சிங்க. தண்ணி குடி என்ன இடையிலுமா ஏரியல தண்ணி குச்சி. இங்கே ஏதோ பார்த்து போகுது,
என்ன இருக்குன்னு தெரியாது உள்ளுக்குள்ள. இந்த மாதிரி வேறு ஊற்றணுங்க, இப்போதான் உடம்புல இருக்கிற கேலரிலாம் குறையும். அப்பா அடி அது வரலாம் வீடியோ தாக்கு பிடிக்காது, கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஸ்டாப் பண்ணி தான் எடுக்கணும் உங்களுக்கு. நிறைய பேர் ஏறிங்க வராங்க போது. நான் இப்போ தான் வெயில் வருதுன்னு வச்சுக்கிறேன். பாடி நான் இருக்கேன் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு, நீங்கள் கவலைப்படுறேன். ஓகே, நான் எடுத்து தரேன். என்ன தான் நானே எடுத்துக்கணும். சிவபெருமானே, அசால்ட்டாக போய் உக்காந்துட்டேன் அந்த இடத்துல. உன்னை பார்க்க இவ்வளோ கஷ்டப்படணுமா? கீழே இருக்குது சிவன், அவரும் இவரும் தான் ஒன்று. ஆனால் அங்கே பார்க்குற திருள் வேறு, இங்கே பார்க்குற திருள் வேறு. இதுக்கப்புறம் மண்ணு பார்த்த மாதிரி வருது. தண்ணி போய் பாருங்க. இங்கே ஒரு கோயில் இருக்கா, இல்லை வேற எங்கன்னா வழி போதா? எல்லா இடத்துலையும் அவர் ஊதி மாதிரி கூட்டியிருக்காங்க. இங்கே ஒரு சிவன் மாதிரி இருக்காரு, சிவபெருமானி. பெருமாள் முருகன் கரெக்டாக அங்கே ஒன்றும் தும்பணுமா? அடுத்த ஒரு தடவை அப்படியே போய் சும்மா வீடு எடுத்துட்டு துணி கட்டாமல் கட்டிக்கலாம், கயிறு கட்டுறவங்க கட்டிக்கலாம், எல்லாம் வேண்டுதல். போகலாங்களா? பார்ட்னர் போயிட்டாரா? ஓட போடுது தண்ணி வர்றதுக்கு, இதுவும் ஓட போடுது. இதுதான் ஃபோன் வந்து பேட்ரி நல்லா நிற்கிற பேட்டரியாக வாங்கிக்கிறோம். கேமரா குவாலிட்டியாக இருக்கணும், பேட்ரி நிற்கிற மாதிரி வாங்கிக்கிறோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். முடியல, செம்மையாக வேறு ஊற்றுது. தப்போன்னு பாலாறு மாதிரி போயிடுது, தெரியுதுங்களா? பாலாறு மாதிரி போயிடுது. இதுவே 10 நிமிஷம் ஏறி வரும். இதுக்கப்புறம் வேறு மாதிரி டேஞ்சராக இருக்கும். இப்போ கல் பாருங்க அப்படி கொத்துதுங்க. பைப் மேலேருந்து டவுனில் வர்றது, தண்ணி எப்படி செட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ மூச்சு வாங்குது. ப்ரீத்து ஸ்லோ ப்ரீத்தா, இதெல்லாம் ஓடலாம். தண்ணி கீழே போகிறதுக்கு மேலேருந்து வருது. குயில் காக்கா எல்லாம் கத்துது. கூ யாருமே காணும், நான் மட்டும் தான் நடந்து போயிருந்தேன். யூடியூபரில் பேசணும், பேசினாதான் வீடியோ வியூஸ் போகும். எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இல்லைன்னா இருக்கிறது மெட்டு ஏறினே இருக்குது. முடியல, இப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிட்டா மேடாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் தாறுமாறாக இருக்கும். சரிக்கிறேன் நீ, சரி முடியல, கால் வலிக்குதாப்பா சாமி. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடி
ऊपर ऊपर क्या காலத்தில் மரம் எவ்வளோ அழகாக இருந்துருப்பாங்க. அங்கங்கே கல் எடுக்கிறது தான் நம்ம வளர்ந்தால்